ஜெய்வராகி வருகின்ற 26ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை வரக்கூடிய ஜேஷ்டா அமாவாசை அப்படின்றது என்னன்னா, சுவாமித்திர தேவி வந்து அம்பாளை நோக்கி தவம் இருந்ததாக ஒரு சிலர் கருதப்படுது. மற்றும் சாவித்திரி தேவி பூஜித்த அம்பாளை பூஜித்த நாள் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு வரமாக்கப்பட்ட நாளாகவும் அன்றைய தினம் கருதப்படுது. அன்றைய தினம் பக்தர்கள் அம்மாவிற்காக மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாய்ந்து வந்து கொடுத்து, தாழம்பு குங்குமம் சந்தனம் வாய்ந்து வந்து கொடுத்து அம்பாளுடைய அருளையும், மல்லிகைப்பூ வாய்ந்து வந்து கொடுத்து அம்பாளுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெறுங்க. மற்றும் 3 வண்ண மாலை 5 வண்ண மாலை வந்து அம்பாளுக்கு வந்து மிகவும் உன்னதாகவும் இருக்கும். மற்றும் சிகப்பு மாலை மட்டும் பிளைனாக இருக்கக்கூடிய சிகப்பு மாலை வந்து ரொம்ப உன்னதமாக இருக்கும். அன்றைய தினம் அன்னதானம் பெரிய விசேஷம். ஏன்னா இருக்கிறதே வந்து இந்த ஜேஷ்ட அமாவாசையில் வந்து முன்னோர்கள் வந்து பெரிய ஒரு அருள் கொடுக்கக்கூடிய நாளாக கருதப்படும். இது வந்து நம்ம புரட்டாசி மகாளி அமாவாசை தை மாசத்திற்கு அடுத்தா போல மறைமுகமாக வழிபாடு செய்யப்படக்கூடிய இது வந்து பெரிய ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனியினுடைய அவதார திருநாளும் இதுக்குள்ள அடங்குறதுனால இந்த ஜேஷ்ட அமாவாசையில பக்தர்கள் அனைவரும் இரவு 12 மணிக்கு இங்க வந்து அம்மாவுக்காக மோட்ச தீபம் ஏற்றப்படுது. இந்த மோட்ச தீபம் முன்னோர்களினுடைய சாபமும் மற்றும் பித்தர்களினுடைய சாபங்கள், பெண் சாபங்கள் வந்து விலகுவதற்கு எதுவாக இருப்பதற்காக இது கொடுக்கப்படுது. பக்தர்கள் அனைவரும் தவறாக வந்து அன்றைய தினம் வந்து கலந்துக்குங்க. ஜெய்வராகி.